by. ஒரு பசுமையான காட்டில் பல விலங்குகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டில் ஒரு சின்ன அணில் இருந்தது. அதன் பெயர் மணி. மணி மிகவும் சுறுசுறுப்பான அணில். அது தினமும் மரம் விட்டு மரம் தாவி விளையாடும். ஆனால் அதற்கு ஒரு நல்ல பழக்கம் இருந்தது. அது தினமும் சில விதைகளை சேகரித்து பாதுகாப்பாக வைத்துவிடும். ஒருநாள் மணி காட்டில் விளையாடிக் கொண்டிருந்தபோது ஒரு அழகான பெரிய விதையை கண்டது. அது மற்ற விதைகளை விட கொஞ்சம் பெரியதும் வித்தியாசமானதுமாக இருந்தது. மணி அதை எடுத்துக்கொண்டு, இது மிகவும் நல்ல விதை போல இருக்கிறது, இதை நான் இங்கே நட்டால் ஒரு பெரிய மரம் வளரலாம் என்று நினைத்தது. அது ஒரு நல்ல இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த விதையை மண்ணில் நட்டது. தினமும் அங்கே வந்து மண்ணை சுத்தமாக வைத்தது. சில நாட்களில் மழை பெய்தது. மண்ணிலிருந்து ஒரு சின்ன முளை வெளியில் வந்தது. அதை பார்த்த மணி மிகவும் மகிழ்ச்சியடைந்தது. நாட்கள் கடந்து அந்த முளை மெதுவாக ஒரு சிறிய மரமாக வளர்ந்தது. அந்த மரத்தில் பச்சை இலைகள் முளைத்தன. காலம் செல்ல செல்ல அந்த மரம் பெரியதாக வளர்ந்தது. பல பறவைகள் வந்து அந்த மரத்தில் கூடு கட்டின. விலங்குகள் அந்த மரத்தின் நிழலில் ஓய்வெடுத்தன. ஒருநாள் கடுமையான வெயில் வந்தது. காட்டிலிருந்த பல விலங்குகள் சோர்வாக இருந்தன. அப்போது அந்த பெரிய மரத்தின் நிழலில் எல்லா விலங்குகளும் வந்து அமர்ந்தன. குளிர்ந்த காற்று வீசியது. எல்லோருக்கும் மிகவும் நிம்மதி கிடைத்தது. அந்த நேரத்தில் ஒரு மான் அணிலிடம் சொன்னது, மணி, இந்த மரம் இல்லையென்றால் இன்று நாங்கள் எல்லோரும் வெயிலில் கஷ்டப்பட்டிருப்போம். நீ நட்ட அந்த சிறிய விதை இன்று எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கிறது. அதை கேட்ட மணி மகிழ்ச்சியுடன் சிரித்தது. அது மெதுவாக சொன்னது, சின்ன நல்ல செயல் கூட ஒரு நாள் பெரிய பயனாக மாறும். அந்த நாள் முதல் அந்த மரம் காட்டிலிருந்த எல்லா விலங்குகளுக்கும் ஒரு பாதுகாப்பான இடமாக மாறியது. நீதி: சின்ன நல்ல செயலும் ஒரு நாள் பெரிய பயனாக மாறும்.